அப்படியே நம்ம தேசத்தில் மட்டும் இல்லாம வெளியில கூட நம்ம தர்மம் பத்தி எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே தர்ம ஆச்சரணை பண்ணணும். அப்படி ஆச்சாரியருடைய அனுகிரகம் இந்த உலகத்துக்கு இருக்கட்டும் அப்படி நான் பிரார்த்தனை பண்றேன். இப்போ தத்துவபீட்டத்திலே ஸ்வர்ணோத்சவம் இந்த வருஷம் நடக்கிறது. வரப்போறது வருஷம் சுவாமிஜி அவருடைய 75th பர்த்டே, அது வஜ்ரோத்சவம் நடக்க போறது. அப்போ அந்த சமயத்திலே ஜெயேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் அப்படியே சங்கர விஜயேந்திர மகா சரஸ்வதி சுவாமிகள் கூட கட்டாயமா நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அங்க பக்தருக்கு ஆசீர்வச்சனம் பண்ணணும். அப்படி இந்த சமயத்திலே இந்த வேதிக்கையில் இந்த மேடையில் அவருக்கு இதே நான் பக்தி பூர்வகமா ஒரு ஆஹ்வானம் இங்கே கொடுக்கிறேன். அடுத்த வருஷம் மைசூர் வந்து பக்தருக்கு அனுகிரகம் பண்ணணும். வஜ்ரோத்சவம் இப்போ ஸ்வர்ணோத்சவம், அடுத்த வருஷம் வஜ்ரோத்சவம் வரப்போறது. வந்து மைசூர்ல அனுகிரகம் பண்ணணும் எல்லாருக்குமே அப்படி நான் பிரார்த்தனை பண்றேன். ரொம்ப சந்தோஷம். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. நன்றி திரு பூஜ்ய ஸ்ரீ தத்த விஜயானந்த தீர்த்த சுவாமிகள். மிக அருமையாக ஆன்மீக கருத்துக்களை இன்று நம்மிடையே எடுத்து வைத்தார்கள். இன்றைய தினம் நாம் இருப்பது சகஸ்ர சந்திர தரிசனம் நிகழ்ச்சியில். இதன் பிறகு சுவாமிகள் மேலும் பல ஆண்டுகள் இந்து மதத்திற்கு சேவை செய்து நாம் அனைவரும் அடுத்து கனகாபிஷேக வைபவத்தையும் சுவாமிகளுக்கு செய்ய நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொண்டு, மகா சுவாமிகளின் சேவை எப்படி நமக்கு ஒரு 100 வருடம் கழித்ததோ அதையும் தாண்டி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சேவையும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சேவையும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாம் அனைவரும் அன்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீ அமித்ஷா ஜி அவர்களும் ஸ்ரீ ராம் மாதவ் ஜி அவர்களும் தற்போது நம்மிடையே எழுந்தருளியுள்ளார்கள். ஸ்ரீ அமித்ஷா ஜி, பிரசிடென்ட் பாரதிய ஜனதா பார்ட்டி, இன்று நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார்கள். He is a BSc in biochemistry. He assisted his father in his business. He also worked as a stock broker, associate with many banks. He is a Swayam Sevak since childhood. We heartily welcome Sri Amit Jaji, President, Bharatiya Janata Party. வள்ளுவர் கூட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை மேடை கிடைக்கிறோம். வள்ளுவர் கூட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை மேடை கிடைக்கிறோம். அமித்ஷா ஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சிறப்பு சவனீர் ஒன்று இந்த நிகழ்ச்சியை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு சவனீர் வெளியிடப்படக்கூடிய நிகழ்ச்சி தற்போது நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ ராம் மாதவ்ஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஸ்ரீ ராம் மாதவ்ஜி, ஆல் இண்டியா செக்ரட்டரி, பாரதிய ஜனதா பார்ட்டி. He is also a postgraduate in political science and an engineering student, a journalist who has authored several books like Uneasy Neighbors, India and China After 50 Years of the War. Ladies and gentlemen, please put up your hands together to welcome Sri Ram Madhavji, All India Secretary, Bharatiya Janata Party, guest of honor today at this function.
புக்கில் பற்றி படிங்க சொல்லுங்க. இந்த செவனில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சில அற்புதமான அனுபவங்கள் இந்த செவனில் அடங்கியுள்ளன. மகா சுவாமிகளுடன் எப்படி பல பக்தர்கள் பல அனுபவங்களை கண்டார்களோ அதே போல இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு நாம் எல்லாம் ஜெயேந்திரர் என்று வணங்கக்கூடிய இந்த சுவாமிகளின் திருக்கரத்தை பற்றி பலரும் சொல்வார்கள். இவரது திருக்கரம் எவருக்கு எந்த ஒரு அன்பளிப்பையோ ஒரு பொருளாயோ ₹1 நாணயத்தை கொடுத்தாலோ அவரிடம் செல்வம் பெருகும் என்பது இந்த சுவாமிகளை அறிந்த பக்தர்களுக்கு நன்றாக தெரியும். ஜனவரி 1ஆம் தேதி, வருடத்தின் துவக்க நாளான ஜனவரி 1ஆம் தேதி, எண்ணற்ற அன்பர்கள், எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருக்கரங்களால் அன்றைய தினம் ₹1 நாணயத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அன்றைய தினம் தேடி வருவார்கள். அவரது திருக்கரம் அந்த அளவுக்கு உயர்வானது, அந்த அளவுக்கு பொன்னை வாரி வழங்கக்கூடியது. அதே போல் அவரது திருப்பாதம் பட்ட எந்த ஒரு இடமும் ஒரு புனித பூமியாக ஜுவலிக்கும். இதையும் அவரது வாழ்க்கையில் நாம் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட சுவாமிகளுக்கு இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த வைபவத்தை நாம் அனைவரும் இன்றைய தினம் கண்டு தரிசிப்பது என்பது நாமெல்லாம் செய்து வைத்த பேறு என்றே சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் இங்கு கண்டுகளிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தின் பல பகுதிகளில் இருக்க On this auspicious occasion, we have brought out a souvenir to mark the occasion, Ayiram Pirai Jagadguru, containing rare photographs and collection of articles by eminent personalities. We would request Sri Amit Shah Ji to release the souvenir, and we would be much obliged for Sri Madhav Ji to receive the first copy. அதை எடுத்து அவர் கையில் கொடுப்பீங்க. The attractive souvenir is being released by Sri Amit Shah Ji. First copy is being received by Sri Ram Madhav Ji, All India Secretary, Bharatiya Janata Party. The book contains very rare photographs and articles on Sri Periyava. It's a collector's item. We are happy to present this today, and we are much obliged to all the advertisers who took advertisement space, and Sri Geeta Priyan for editing this magazine. Over to Sri Amit Shah Ji. आज के कार्यक्रम में मंच पर उपस्थित पूज्यपाद जगत गुरु शंकराचार्य श्री जयेंद्र सरस्वती जी, पूज्यपाद श्री विजयेंद्र सरस्वती जी, पूज्य विजयेंद्र तीर्थ महाराज जी, भारतीय जनता पार्टी के राष्ट्रीय महासचिव श्री राम माधव जी और भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता श्री सुब्रमण्यम स्वामी जी. இன்றைய நிகழ்ச்சியிலே மேடையிலே இருக்கின்ற பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களே, பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களே, விஜயநகரத்திலிருந்து வந்திருக்கின்ற சுவாமிகள் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர்
திரு ராம்மாதவ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களே. आज मेरे लिए बहुत सौभाग्य का दिन है कि आज पूज्य श्री के सहस्त्र चंद्र दर्शन के कार्यक्रम में उपस्थित रहने का मुझे मौका मिला है। इस अवसर पर सबसे पहले मैं 2500 साल पुरानी आदि शंकर परंपरा के वाहक पूज्य जयेंद्र सरस्वती जी के श्री चरणों में प्रणाम करता हूं। இன்றைய தினம் பூஜனீய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய இந்த 1000 பிறை கண்ட விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய பாக்கியமானது எனக்கு கிடைத்திருக்கிறது. 2500 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க இந்த காஞ்சி மடத்தினுடைய சுவாமிஜியின் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். कदाच हो सकता है तमिलनाडु में बहुत कम लोगों को मालूम हो, पूज्य श्री ने अपने पैरों से पूरे गुजरात की पदयात्रा की है और गुजरात के अंदर बहुत सारे लोगों को इनके आशीर्वाद प्राप्त हुए हैं. இங்கு தமிழகத்தில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பூஜ்ய சுவாமிகள் அவர்களுடைய பாதம் குஜராத்திலே எல்லா இடங்களிலும் பட்டிருக்கிற அவருடைய ஆசீர்வாதம் பெறாத மக்கள் அங்கு கிடையாது. गुजरात में जब दंगों के कारण बहुत दोनों समुदायों के बीच में बहुत बड़ी खाई हुई थी, तब भी पूज्य श्री गुजरात आए थे और दोनों समुदायों को एक साथ बैठने के लिए और साथ में विचार विमर्श कर एक खाई को पाटने के लिए उनका बड़ा योगदान रहा है. குஜராத்திலே 2 சமுதாயங்களுக்கிடையிலே மிகப்பெரிய ஒரு மோதல் சூழ்நிலை இருந்த பொழுது சுவாமிகள் அவர்கள் குஜராத்திற்கு வந்த அந்த 2 சமுதாயங்களையும் உட்கார வைத்து அவர்களோடு பேசி சகஜ நிலை அங்கே அவர் உருவாக்கினார்கள். और जब गुजरात सरकार में अभी के प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी मुख्यमंत्री थे, उस वक्त पूज्य श्री को गुजरात सरकार की ओर से गौरव पुरस्कार देकर उनकी चरण पादुका की वंदन का कार्यक्रम भी गुजरात सरकार की ओर से किया गया था. இன்று பாரத பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது பூஜனீய சுவாமிகள் அவர்களை அங்கு அரசு மரியாதையோடு அங்கு வரவழைத்து அவர்களை நாம் பெருமைப்படுத்தி இருக்கிறோம். आदि शंकर की परंपरा 2500 साल से इस देश में आदि शंकराचार्य के दिग्विजय के बाद इस देश के सनातन धर्मावलंबी का मार्गदर्शन कर रही है. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி சங்கராச்சாரியா அவர்கள் தர்ம பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தை सनातन धर्मத்திற்காக அவர் ஏற்படுத்தினார்கள். और ये 5 मठों के माध्यम से जो उस वक्त आदि शंकराचार्य ने सनातन धर्म के पर अवलंबन करने वाले लोगों के लिए जो दिशा निर्देश किए थे, उसको आज भी लोगों के बीच में सांप्रत समय की जो जरूरियात है उस हिसाब से रखने का काम ये 5 मठ कर रहे हैं. उसमें कांची मठ सबसे पुरातन और सबसे सनातन. சனாதன தர்மத்தினுடைய விஷயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக இந்த 5 மடங்களும் நிறுவப்பட்டன. ஆனால் அந்த 5 மடங்களிலே காஞ்சி மடமானது மிக புராதனமானது ஒரு மடமாகும். जब पूरे भारतवर्ष के अंदर बहुत सारे मतांतर चलते थे, अलग अलग प्रकार से धर्म का ह्रास होने की शुरुआत हुई थी, तब आदि शंकराचार्य ने पूरे भारत की 7 बार परिक्रमा कर सनातन धर्म को पुनः प्रस्थापित करने का जो काम किया था, उसी को आज कांची मठ आगे ले जाने का काम कर रहा है. சனாதன தர்மத்திலே அதிலிருந்து வெளியேறியவர்கள் அவர்களுக்கு சனாதன தர்மத்தை புரிய செய்து
அதை மீண்டும் சனாதன தர்மத்தை மறுமலர்ச்சி செய்வதிலே ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் அரும்பணியாற்றி இருக்கிறார்கள். कांची मठ ने धर्म का मार्गदर्शन, धर्म पर जीने वाले लोगों के मार्गदर्शन के साथ साथ सेवा के क्षेत्र में भी एक नई शुरुआत कर अच्छी परंपरा शुरू करी है. சனாதன தர்மத்தை மக்களிடையே எடுத்துச் சொல்லி நம்மளுடைய மத வாழ்க்கையை செப்பனிடுவதை செய்வதோடு பல்வேறு சமூக சேவை இயக்கங்களை துவங்கி ஒரு முன்னுதாரணமாக காஞ்சி மட்டமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. और इसी का कारण है कि आज मठ पूर्व हो, पश्चिम हो, उत्तर हो, दक्षिण हो, पूरे भारतवर्ष में पूज्यपाद के नेतृत्व में एक श्रद्धा का केंद्र बना हुआ है. ஆகவேதான் இந்த நாட்டிலே அது கிழக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு மையமாக காஞ்சி மட்டமானது இருந்து கொண்டிருக்கிறது. बहुत समय पहले कांची मठ के पर राजनीति से प्रेरित एक कानूनी संकट लाने का भी प्रयास किया गया था. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் நோக்கங்களுக்காக காஞ்சி மடத்தின் மீது கூட சட்ட ரீதியான நடவடிக்கை என்கின்ற ஒரு இடர்பாடானது ஏற்பட்டது. मगर सत्य को कभी किसी के सहारे की जरूरत नहीं होती है और आज वो सारी चीजों में से मठ और पूज्यपाद बाहर आए हैं. करोड़ों लोगों की श्रद्धा उसी वक्त थी कि राजनीति से प्रेरित कानूनी हमला है, मगर उस वक्त देश भर में जिस प्रकार से सनातन धर्म के पर अवलंबन करने वाले सारे धर्मावलंबी एकजुट होकर वो साजिश का विरोध करने के लिए इकट्ठे हुए थे. मुझे कहने में आनंद है कि उस वक्त मैं गुजरात का मुख्यमंत्री और गृह मंत्री होने के बावजूद भी धरने पर बैठकर इसका विरोध करने के लिए वहां उपस्थित था. ஆனால் உண்மை எப்பொழுதுமே யாரும் மறைத்துவிட முடியாது. சட்ட ரீதியாக அரசியல் காரணங்களால் காஞ்சி மடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அனைவருக்கும் தெரியும் இதிலே எந்தவித உண்மையும் கிடையாது அந்த அரசியல் காரணங்களால் தொடரப்பட்ட வழக்கிலே என்று. ஆகவே இந்த நாடு முழுவதும் இருந்த மக்கள் அதை எதிர்த்து களமிறங்கினார்கள். நான் குஜராத்திலே உள்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் கூட அதை எதிர்த்து நான் தர்ணாவிலே அமர்ந்திருந்தேன். पूज्य श्री का पूरा जीवन संन्यास्त धर्म का पालन करते हुए आज यहां तक पहुंचा है और पूज्य श्री के जीवन में सरलता, धर्म प्रेम, सेवा सबको देखने की एक समान दृष्टि के कारण आज उन्होंने पूरी दुनिया के समाज जीवन के अंदर एक प्रमुख स्थान अर्जित किया है. பூஜ்ய சுவாமிகள் அவர்கள் நமக்கு ஆன்மீக ரீதியிலான வழிகாட்டுதலோடு சரளமாக யார் வேண்டுமானாலும் அவரை அணுக முடியும். மக்கள் சேவையிலே ஈடுபட்டு இவ்வளவு பெரிய ஒரு சேவைக்கு பின் இந்த இடத்திற்கு சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். आज सहस्त्र चंद्र दर्शन के कार्यक्रम के समय पर मैं परमात्मा से यही प्रार्थना करता हूं कि सालों तक पूज्यपाद हमारा मार्गदर्शन करते रहें और कई सदियों तक ये मठ भारत के सनातन धर्म के अवलंबन करने वाले लोगों का मार्गदर्शन करता रहे. இன்று 1000 பேரை கண்டிருக்கின்ற அவருடைய விழாவிலே நான் பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்வதெல்லாம் இன்னமும் பல ஆண்டுகளுக்கு சுவாமிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக இந்த மடம் நம்முடைய சனாதன தர்மத்தை மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். आज मैं भारतीय जनता पार्टी की ओर से, भारतीय जनता पार्टी के करोड़ों कार्यकर्ताओं की ओर से पूज्य श्री के श्री चरणों में प्रणाम करता हूं और मेरी बात को समाप्त करता हूं. இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலும்
கோடிக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சார்பாகவும் பூஜ்ய சுவாமிகளின் திருவடி சரணத்திலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி திரு அமித்ஷாஜி அவர்களே. அதாவது காஞ்சி காமகோடி பீடம் எந்த அளவுக்கு புராதனமானது, ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட பீடங்களுள் இதுவும் ஒன்று என்பதை மிக அழகாக தனது பேச்சில் சொன்னார்கள். காஞ்சி மகாசுவாமிகள் சொல்லுவார், ஆன்மீகமும் தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொல்லுவார். எப்படி நமக்கு ஆன்மீகம் இருக்கிறதோ, ஆன்மீக எண்ணங்கள் இருக்கிறதோ, அதே போல தேசத்தின் மேலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பற்றுதல் வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கிணங்க இங்கே அருமையான உரையை நிகழ்த்தினார் திரு அமித்ஷாஜி அவர்கள். On behalf of all of us present here, we thank Sri Amit Shahji for his gracious presence and an excellent speech that has kindled all our hopes. We also thank Sri H. Raja for translating in Tamil. Next item on the agenda is release of the book authored by Srimati Uma Hariharan Alappe. சகோதரி உமா ஹரிஹரன் எழுதிய கேரள கோயில்கள் பாகம் 4 தயவுசெய்து அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனுகிரக பாஷணம் இருக்கு. பக்த கோடிகள் அனைவரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும். ஆன்மீக நூல்களை படிக்கின்ற பழக்கம் நமக்கு வர வேண்டும். ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது என்றால் அதில் உள்ள ஆலயங்களை நாம் தெரிந்து கொள்வதோடு தலபுராணங்கள் மற்றும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு சாதனம் என்று சொல்லக்கூடியது எழுத்து மீடியாவும் விஷுவல் மீடியாவும் தான். இந்த நூலை படித்து ஆலயங்களை தரிசித்து நாம் அனைவரும் பலன் பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த அங்கமாக ஜெகத்குரு அடுத்த ஸ்ரீ ராம் மாதவ்ஜி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச உள்ளார்கள். We request Sri Ram Madhavji to speak a few words on this very happy occasion. परम श्रद्धेय पूज्य जयेंद्र सरस्वती स्वामी जी, परम श्रद्धेय पूज्य विजयेंद्र सरस्वती स्वामी जी, भारतीय जनता पार्टी के अध्यक्ष श्री अमित शाह जी, all the assembled elders, dignitaries, brothers and sisters. It's a great honor for me to be standing at the holy feet of Pujya Swamiji on this very auspicious day of his Sahasra Chandra Darshana. As Sri Amit Shah ji stated in his speech, Pujya Swamiji has dedicated his entire life to three things importantly. One is our dharma. His life itself is a manifestation of our Sanatana Dharma. He has lived the values of our Sanatana Dharma and he has spread the values of the Sanatana Dharma. And his second most important mission in life has been the Dharmi Samaj. While Dharma